அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து ஒரு சிம்பிளான ஒரு முட்டை குழம்பு ரெசிபி. கடலெண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி இப்ப தாளிச்சிட்டு இருக்கோம். ஈஸியான முறையில இது நமக்கு செஞ்சிடலாம். டிஃபனுக்கும் நல்லா இருக்கும், சாப்பாடுக்கும் நல்லா இருக்கும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 4 முட்டை வேக வச்சு வச்சிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சமா சேர்த்துக்க வேண்டியதான். தக்காளி, புதினா, கருவேப்பிலை, அது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள், அதையும் இது கூட சேர்த்துக்கணும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கறி குழம்பு மாதிரியே டேஸ்ட் இருக்கும், சூப்பரா இருக்கும். இதுக்கு ஒரு அப்பளம் வச்சே நம்ம சாப்பிட்டுக்கலாம். முட்டை கறி குழம்புன்னு நம்ம சொல்லுவோம் எங்க ஊர்லதான். தக்காளி நல்லா மசியட்டும். மசிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இது கூட மிளகாத்தூள், கறி மசாலா தூள், சீரகம், சோம்பு, மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம்ல, அந்த கறி மசாலா தூள் கூட சேர்த்துக்கணும். சிக்கன் மசாலா சேர்க்கலாம், மட்டன் மசாலா, என்ன மசாலா நீங்க வச்சுக்கீங்களோ அதை கூட இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து தேங்காய், முந்திரி, கசகசா எல்லாம் அரைச்சி நம்ம இது கூட கொஞ்சம் சேர்க்கணும். இப்ப பாருங்க, இது கூட நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, இது கூட நம்ம வந்து மிளகாத்தூள், கறி மசாலா தூள் இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா கலந்துக்கிறோம். இது கூட நம்ம கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கணும். இப்ப இது கூட நம்ம சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும். இப்ப நம்ம தேங்காய் அரைச்ச பேஸ்ட் இங்க பாருங்க, இது போல நான் அரைச்சி வச்சுக்கிருவேன். இதுல வந்து தேங்காய், முந்திரி, கசகசா, வேர்க்கடலை கொஞ்சம் எல்லாத்தையும் லைட்டா வறுத்துட்டு நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அப்பப்ப நம்ம வந்து எடுத்து கறி குழம்பு, முட்டை குழம்பு எல்லாத்துக்குமே சேர்த்து செஞ்சா நம்மளுக்கு சுலபமா முடிஞ்சிடும். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்க இந்த பாருங்க, வேக வச்சிருக்கிற இந்த முட்டையை நம்ம இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதி வரட்டு. கொதி வந்த அப்புறம் நம்ம முட்டை சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்க, நம்ம முட்டை சேர்த்துட்டோம். குழம்பாவும் இருக்கக்கூடாது, கிரேவியாவும் இருக்கக்கூடாது, திக்கான பதத்துல இந்த மாதிரி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ரொம்ப சுவையா இருக்கும், கறி குழம்பு மாதிரியே இருக்கும். செஞ்சு பாருங்க. நாங்க வந்து 4 பேர் இருக்கிறதுனால 4 முட்டை சேர்த்துருக்கோம். ஒரு வேளைக்கு தான் இது செஞ்சிருக்கோம். நம்ம ஆட்களுக்கு தக்கன நம்ம கணக்கு பண்ணிக்கிட்டு முட்டையை நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். ஒரு நேரம் சாப்பிட்றதுனால நாங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு, நீங்களும் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க மசாலா இதெல்லாம் வந்து அந்த முட்டைக்கு தகுந்தது மாதிரி நம்ம கூடுதலாக நம்ம சேர்த்து செஞ்சோம்னா முட்டை கறி குழம்பு நமக்கு தயாராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இடியாப்பம், ஆப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்குன்னு. திக்கான பதத்தில் வந்திருக்கா, இந்த மாதிரி தான் இருக்கும். இது கூட நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக தான் மசாலாவே நம்ம சேர்த்தோம். பாருங்க குழம்பு எவ்வளோ அழகா திக்கா பதத்தில் இருக்கு. இந்த மாதிரி பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிக்கிற வேண்டியதான். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. சூப்பராக சுவையான முட்டை கறி குழம்பு தயாராயிரும். நம்ம மட்டன் வாங்கி செய்யறதுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஈஸியான முறையில் இந்த மாதிரி முட்டையை வச்சு இப்படி செய்யும்போது நமக்கு கறி குழம்பு சாப்பிட்ட அந்த ஃபீலிங் வந்து இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும். இதுக்கு சைடிஷ்டு அப்பளம், புதினா மல்லி துவையல் வச்சிருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.